இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைட்டில் டாக்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளா ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே மட்டும் ஆட்சி செய்த அந்த கவர்மெண்ட்டை இப்போ சினிமால இருந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்த நடிகர் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 10 சீட்டாச்சும் வாங்குவார விஜய்னு எதிர்பார்த்தா அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எம்ஜிஆர் ரெக்கார்டை பிரேக் பண்ணி 34.8% வாக்குகள் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். உண்மையாக்கி இருக்கிறீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே சினிமாவோட அதிகமான ட்விஸ்ட் நியூஸ் சேனல்ல தான் இருந்துச்சு. கூட்டணி இல்லாம தனிச்சு போட்டிட்ட விஜய் சார் ஏடிஎம்கே டிஎம்கே விட டிவிக்கு அதே சீட் ஜெயிச்சிருந்தாலும் சிஎம் சீட்ல உட்கார மெஜாரிட்டி சீட்ஸ் இல்லைன்னு ஒரு 10 சீட்ஸ்க்கு கூட்டணி அமைக்க சூழ்நிலை ஏற்பட்டு வரிசையா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் ஆதரவு கொடுத்து டிவிக்கே கொஞ்சம் கொஞ்சமா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அண்ணே சிஎம்னு சந்தோஷப்பட்டா அது அடுத்த நாளே இன்னொரு நியூஸ் இல்லைன்னு வரும். விஜய் அண்ணாவும் இருக்கிற சீட்ஸ் வச்சு எத்தனை தடவை ஆளுநரை பார்க்க போனாலும் அவர் சொல்ற ஒரே விஷயம் 118 தான் ஃபைனல். 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. அப்புறம் ஃபைனலி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா யூஎம்எல் கட்சிகள் அனைத்தும் டிவிக்கு ஆதரவு கொடுத்து விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க. ஆனா ஆதரவு கொடுத்த எல்லா கட்சிகளுமே டிஎம்கேட கூட்டணியில இருந்தவங்க. இன்னைக்கு ஒரு புதுசா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு அண்ணன் அது மாதிரி ஃபைனலி பல தடைகளை தாண்டி விஜய் அண்ணா இப்ப தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர். This is a new beginning. A new era starts now. விஜய் அண்ணா இப்போ ஒரு முழுமையான அரசியல்வாதி. தமிழ் சினிமால இருந்து தளபதி விஜய் படம் எதுவுமே வராது. இனிமே தான் ஆக்டர் விஜய் அண்ணாவை பயங்கரமா மிஸ் பண்ண போறோம். பழைய படம் தான் 68 படம் இப்போதைக்கு இருக்கு. ஜனநாயகம் வந்து 69 படம். பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே அது பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆனதே இல்லை. தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்துல ரிலீஸ் ஆகல. சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். படத்துக்கே பிரச்சனைனா சிஎம் பதவியெல்லாம் அசால்ட்டாவா வரும். 5 வருஷம் உங்க பவரை காட்டினீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க ஏடிஎம். எங்க தளபதி அதை தடுக்கதாண்டா. முன்னாடி போட்டதுக்கு கடந்த காலத்துல பதிவு பண்ண வீடியோஸ்லாம் இந்த தருணத்திலையும் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம விரும்பி பார்த்த விஜயனோட சிறப்பான சம்பவங்களாம் ரீ எக்ஸ்பீரியன்ஸா ஒரு சின்ன பயணமா பார்க்கலாம். விஜயனாக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். மிகப்பெரிய சக்சஸுக்கு முக்கியமான காரணம் என்ன? குழந்தைங்க எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மிரட்டுறாங்க கத்தி எடுத்துட்டு. சும்மா விஜயனா பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாரு. என் குட்டி குட்டி நண்பர்களுக்கும் அவர் ஃபேன்ஸ்க்காக படம் பண்ற மாதிரி கிட்ஸுக்காக ஒரு படம் பண்ணணும்னு 2008ல அவர் எல்கேஜி படிச்ச ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போனப்ப ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. இல்ல ஆக்சுவலா சின்ன குட்டீஸுங்களுக்காக ஃபுல் லென்த் ஒரு படம் பண்ணணும். அதுதான் அந்த புலி எடுத்தாங்க. ஃபியூச்சர்ல அப்படி வந்த படம் தான் புலி. அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் விஜயனா சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனையை பேசக்கூடிய கருத்துள்ள படங்களா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி மோதி வெளியான படம் கத்தி. கத்தியில தண்ணி பிரச்சனை, மெர்சல்ல இலவச மருத்துவம், சர்க்கார்ல 49P கள்ள ஓட்டுன்னு மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை கமர்ஷியல் படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? எனக்கு நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. சார் என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? இலவச மருத்துவம். செக்ஷன் 49P. ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கோம். அவ்வளவு தத்துவமா நடிச்சு அடுத்த இன்னும் தெளிவாயிடுவாங்க எல்லாரும். நான் எல்லாத்துலயுமே கஷ்டப்படுவேன். சாங்ஸ்லயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், ஃபைட்ஸ்லயும் கஷ்டப்படுவேன். அதுல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்து எமோஷனலா பேசி அழுகுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் பாடும்போதெல்லாம் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணணும். சும்மா அழுத மாதிரி நம்ம பண்ணாலே தெரிஞ்சிடும். விண்டேஜ்ல எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டம்னு சொன்ன விஜயனா தான் நம்மளே டிவில பார்த்து எமோஷனலான சீன்லாம் விஜயனா ஒரே டேக்ல பண்ணிருக்காரு. எவ்ரி டைம் நெகிழ்ற இடம் வந்து நித்யாமன் கையில பிடிச்சிட்டு ஒரு சைலண்ட் ஷாட்டு ஃபர்ஸ்ட் டேக் அதுதான். அவ்வளவுதான். ஒரே டேக் தான். அந்த அவர் கிளிசரின் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டேக் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு ஷாட், ஃபுல் ஷாட்.
நான் பார்த்து மிரண்டேன். ஆமா, கிளிசரின்னா அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 முக்கியமான எமோஷனல் சீன் இருக்கு படத்துல. அது 2மே ஒரே டேக் தான். இது இன்ட்ரோல் சீன். எல்லா சேனல்லையும் நம்மள ரசிக்க வச்சு சினிமா மீது இவ்வளவு டெடிகேஷனா இருக்கிற ஒரு கலைஞர் இனிமே அவர்கிட்ட எந்த படமும் வராதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம். பயங்கரமான டைமிங். ஒரு டயலாக் டெலிவரி பண்றது, ஒரு கொடுத்த விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும் எனக்கு. விஜய் நான் சினிமாவில் நடிக்கும் போதே அவர் படங்களை வர பல காட்சிகளா இருக்கட்டும், தமிழ்நாடே பின்னாடி இருக்குங்கறத சொல்லவே விஜய் என்ன அரசியலை பத்தி 2005ல இருந்தே பல ஹிண்ட் கொடுத்து இப்ப சிஎம்ஆ இருக்கிற வரைக்கும் அவர் பிளான் பண்ண மாதிரியே சொல்லி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க அரசியல் வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவரோட பதில் யாருக்கு தெரியும். அடுத்து 2013ல விஜய் சார் வந்து ஆன்லைன்ல அவர் ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். தளபதி துப்பாக்கி சூப்பர், எப்ப அரசியலுக்கு வருவீங்க? என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அடுத்தடுத்த பிரஸ் மீட் எல்லாத்துலயும் அவர் அரசியல் வரதை பத்தி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருப்பாரு. இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் விட தரமான சம்பவம் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல நடந்திருக்கும். இந்த தேர்தல் எல்லாம் போட்டியிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். இது ஃபுட்டேஜ் நம்பர் 4. விஜய் சார் அரசியல் வர சரியான நேரத்துக்காக தான் காத்துட்டு இருப்பாரு. அதே தான் அவரும் சொல்லியிருப்பாரு. மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அதுக்கு ஒரு பவர்ன்றது ஒண்ணு வேணும். இது கரெக்டான டைம் இல்லை. சோ அதே மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். அப்போ நான் வருவேன். அவர் அப்பயே உங்களுக்காக நன்றி சொல்றாரு. கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு. சார், எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. ஆட்சியை கவுத்தீங்க, உங்க வேலையை விட்டீங்க, எதுக்காக இதெல்லாம்? உங்களால தான் நான் வளர்ந்தேன். அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இது உங்களுடைய ஆட்சி. நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. அதே மாதிரி நாட்டுக்கு நல்ல தலைவனா இருந்து மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு விஜய் சார் நினைக்கிற மாதிரி முன்னாடி அவர் சினிமா நடிகரா தன்னுடைய ரசிகர்களுக்கு சிறந்த தோழனா நல்ல நண்பனா இருக்கிற பாண்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போதும்? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னோட ஃபேன்ஸுங்க. திருப்பி என்னால என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. ஃபேன்ஸ் லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. சினிமா மேடைக்கு அப்புறம் அவர் பார்த்த ஒரு மிகப்பெரிய மேடைனா அது அவரோட முதல் மாநாடு. 2026ஆம் ஆண்டு அவரே ஒரு புதிய எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் அரசியல் வரும். களத்தின் புத்தாண்டு. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. ஒரு பையன் அவன் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் விஜய் சாரோட பயங்கர ஃபேனா இருக்கிறவங்கள இருந்து டெய்லி தினக்கூலிக்கு வேலைக்கு போறவங்க வரைக்கும் விஜய் சார் ரசிகரா இருக்கிற ஒருத்தர் அவர் அரசியல் வரதையும் ஆதரிக்கிறாருன்னு வச்சுக்கோ. தீபாவளியை ஒட்டி தான் தளபதியோட முதல் மாநாடு வருது. இப்ப அந்த தொழிலாளி அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து மாநாடு போகாம தினக்கூலிக்கு வேலைக்கு போறாருன்னா அதுதான் சரி, அப்படிதான் இருக்கணும். அதே தான் விஜய் சார் விரும்புவார். தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி தான் மாநாடு. இதுல புஷியானந்த் என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் டிவிக்கே தொண்டர்களும் நார்மலா எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாலே விஜயை பார்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. வரேன்டா, நான் வராமலா? ஆனா அங்க புஷியானந்த் பண்ணதே வேற. என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும். நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு. உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். என்ன சொல்ல சொன்னா உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு. இல்லனா எனக்கு என் தலைவன் இருக்கிறான். வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவர் தான் போற போக்குல இப்படி எல்லாம் சொன்னாலும் ஒருத்தர் உண்மையிலே மாநாட்டுக்கு அவர் சொன்ன மாதிரியே கிளம்பி வந்திருக்கான். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க?
நான் வேற வேலை தான் பண்றேன், ஆனா கம்பெனில பண்றேன். ஆனா லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்துக்கிட்டோம்னா பரவாயில்ல, நீ தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் மட்டும் நைட்டு அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. சில பேர் வந்து நீங்க ஏன் குஷி ஆனந்த சொல்றீங்க? விஜய் சார் சொல்லி கூட அவர் இப்படி எல்லாம் பேசியிருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நெவர். தளபதி சினிமால இருக்கும்போது அவங்கவுங்களோட வேலை, அவங்கவுங்களோட தொழில், அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட், இதுக்குன்னா முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் உங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும். குடும்பத்தை கவனிக்காம என் படத்தை மட்டும் ரசிக்கிற ரசிகன் எனக்கு தேவையில்லை. தளபதி ஸ்டேஜ்ல ஏறி பேசினாலே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கா? ஒரு சட்டமன்றத்திலேயே குட்டி கதை மட்டும் சொல்லி ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிடலாம். கடைசியா ஒரு குட்டி அவர் சொல்ற குட்டி ஸ்டோரிலாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான லைஃப் லெசனா இருக்கும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடும். நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அவ்வளவுதாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பரா எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதான் அது ஒரு இது வீடியோலே சொல்லியிருக்காரு. அதாவது உங்க குடும்பத்தையும் உங்க வேலையையும் நீங்க முக்கியமா பார்க்காம இருக்க என்ன படத்தை மட்டும் பாக்குறவங்க அப்படி ஒரு ரசிகனே எனக்கு தேவை. அது போடுறது தெரிஞ்சு நான் நிறைய விஷயம் நல்லது சொல்லியிருக்காரு தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அதாவது இந்த புஷியானந்த் சொன்ன மாதிரி புஷியானந்த் கொஞ்சம் நடுவுலாம் கெடுத்துட்டு தான் இருந்தாரு. அதாவது சம்பந்தம் இல்லாம நிறைய வாய் விட்டு நானே யோசிச்சேன், புஷியானந்த் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு. தெரியல, அவர் பேச விட்டாதான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்னது என்னவோ 18 ஏதோ சொல்லுவாரு, எம்பளத்தி வாயில வர மாதிரி நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே தான் அது என்னதான் நம்ம இது பண்ணாலும் இப்போ திடீர்னு ஏதாவது விஜய் முதல்வர் விஜய் அவங்களோட படமோ இல்லை ஏதாவது ஒரு காமெடி சீனோ இல்லை ஃபைட் சீனோ இல்லை பாட்டோ பார்க்கும்போது ஐயோ சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. அது டக்குன்னு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா அது அவ்வளவுதானே அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் வந்து எதாவது சொல்றல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எங்கெங்க வாய் ஒண்ணுன்னு இருக்குல்ல, அதாவது ஜெயிக்காம வாய் விடக்கூடாது. அதாவது ஜெயிச்சுட்டு வாய் விடுறது தப்பு கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வாயா விட்டு நிறைய பேர் வாங்கி கட்டிக்கிறாங்க. ஆமா, அதுதான் அப்படிதான் இருக்கணும். அதான் சொல்றதுல, அதாவது காலங்காத்தாலே அவர் கிளம்பி அது போய் உட்காரணும் அவசியமே இல்லை. ஏன்னா இவ்வளோ வருஷமா எக்கச்சக்க சிஎம் மாறி இருக்காங்க. அவங்க யாருமே டெய்லியும் ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. என்னைக்கா முக்கியமா அதை ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துருவாங்க. அதுவும் ரொம்ப நேரம்லாம் உட்கார மாட்டாங்க. மேக்சிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவாங்க. இவர் காலையில போயிட்டு சாயந்தரம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி அது மற்ற ஸ்டாஃப்ஸுக்குமே பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஐயோ அப்படியே இப்போ மக்களே கேட்பாங்க, நீங்க என்ன சிஎம் சாரே காலைல வந்து நைட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறாரு, நீங்க எதுக்கு மதியானமே ஓடுறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஸ்டாஃப்லாம் மதியானமே ஓடிடுறாங்க. கேட்டா நம்ம ஏதாவது தேவைக்கு போய் கேட்டோம்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு லீவு வரமாட்டேன் அப்படின்னு அலக்கடிக்கலாம்.
இதெல்லாம் வந்து படத்துலதான் நடக்கும் ஆமா அப்படின்னு ஆமா நிறைய விஷயம் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜத்துலயும் அதான் சொல்றல கதறவங்க வந்து அந்த கெடுதல்ல கெட்டது மட்டும் எடுத்து எடுத்து போடுறாங்க. நல்லதையும் போட்டா நல்லதான். கெட்டது நடக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதையும் சரி பண்ணணும். அதுவும் பார்க்கலாம் அது என்ன பண்றாங்க என்னன்னு தெரியல. இப்பதான் ஆமா வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு நம்ம எல்லாமே எல்லா ஊர்லயுமே நடந்துட்டு தான் இருக்கு. இதுல அவரோட ஆட்சியில எல்லாமே நல்லது நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கெட்டது நடந்துட்டு தான் இருக்கு. அதை சரி பண்ணியே ஆகணும். சரி பண்றாருன்னு இன்னும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்குன்னா 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளே குறை சொல்றே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அப்படியே இருந்துச்சுனாதான் பிரச்சனை. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். அது வரைக்குமே நமக்கு டக்குன்னு வந்த உடனே ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி கிடையாது. இது புதுசு, அவருக்கும் இது புதுசு. நம்மளே புதுசாதான் இந்த ஒரு அரசியலை பாக்குறோம். நல்லா இருந்துச்சு. வீடியோ சூப்பரா எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. அந்த பழைய வீடியோ பார்க்காத வீடியோ நிறைய வீடியோ பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்